வாழ்க்கையை தருகிறது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆக வேண்டும் என்பது ஒரு கவலை. எல்லாம் உனக்காக. ஆயத்தமாவோம் வா, தினமாயத்தமாவோம் வா, உள்ளத்தை திறப்போம் வா, நம் சிந்தனை தெளிவோம் வா. 40 நாளில் மாற்றம் துவங்க ஆராய்ந்தறிவோம் வா. இந்த 40 நாளில் மாற்றம் துவங்க ஆராய்ந்திடுவோம் வா. நல்வழியை தேர்ந்தே வா, இறை வார்த்தையில் நடப்போம் வா. ஆயத்தமாவோம் வா, தினமாயத்தமாவோம் வா. இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்வின் முன்னறிவிப்பை நினைவு கூறும் வகையிலே, அதை நமக்கு எடுத்து காட்டும் வகையிலே இந்த வேதாகம பகுதி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏசாயா 53ஆம் அதிகாரம் 3வது வசனம். அதாவது த சஃபரிங் மேசியா, அதாவது பாடுபடும் மேசியாவின் சரித்திரத்தை நாம் அறிந்து கொள்வதற்கு இந்த பகுதி நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. அநேகர் அவரை காரி துப்பினார்கள், அநேகர் அவரை இழிவுபடுத்தினார்கள். நீ தச்சனுடைய மகன் அல்லவா என்று அநேகர் சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த சித்திரவதை எல்லாம் நாம் கணக்கிட்டு பார்க்கும் பொழுது இந்த உலகத்திலே நாம் நாம் எதிர்கொள்ளுகின்ற சித்திரவதைகள் எல்லாம் மிக மிக குறைவுதான். இந்த பகுதியிலே பார்க்கும்பொழுது அவர் இகழப்பட்டார், மனிதரால் புறக்கணிக்கப்பட்டார். நாம் வாழ்கின்ற இந்த காலத்திலே நம்மை யாராவது ஒருவர் புறக்கணித்தால் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய மனதிலே ஏற்படுகின்ற கஷ்டம், அதாவது சோதனை, வேதனை, துன்பம், கண்ணீர், இது எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பே இதை அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? அறிந்திருக்கிறார், அதை தெரிந்திருக்கிறார். அதோடு அவர் டிராவல் பண்ணியிருக்கிறார். இந்த சிலுவைக்கு கொண்டு செல்வதற்கு முன்னரே அவரை ஆச்சரியப்படுத்துகின்ற ஒரு காரியம்தான். சாட்டையால் அவரை அடிக்கும் பொழுது அவருடைய உடலில் இருந்து வருகின்ற அந்த ரத்தம் நம்மை அறியாமலே நம்முடைய கண்களில் இருந்து தண்ணீர் வரும். இந்த சித்திரவதை என்பது நம்மை விடுதலைக்கு நேராக அழைத்து கொண்டு வருகிறது. இந்த சித்திரவதை நமக்கு வாழ்க்கைக்கு ஒரு புதிய வாழ்க்கையை தருகிறது, ஒரு புதிய எடுத்துக்காட்டை தருகிறது, ஒரு புதிய நம்பிக்கையை தருகிறது, ஒரு புதிய விசுவாசத்தை தருகிறது. அது மட்டுமல்லாமல் ஒரு புதிய ஆசீர்வாதத்தை தருகிறது. இந்த லெந்து காலத்தில் நம் அநேக காரியத்தை குறித்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கலாம், நாம் சிந்தித்து கொண்டிருக்கலாம், நாம் செயல் வடிவத்தில் இருந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த சித்திரவதையின் மூலமாக நாம் பெறப்போகின்ற சத்தியம் என்றது என்ன? இன்றைக்கு நமக்கு எதிராக ஒருவர் பேசிவிட்டாலே நாம் எப்படி மாறுகிறோமா? ஒரு ஜட்ஜை போல மாறுகிறோமா? அட்வொகேட்டாக கூட மாறுவதில்லையா, ஜட்ஜை போல நாம் மாறுகிறோம். அதுதான் அன்புக்குரியவர்களே, இந்த சித்திரவதை என்பது இந்த உலகத்திலே நாம் சந்திக்கும் பாடுகள். நமக்கு இருக்கிறதெல்லாம் சின்ன சின்ன கவலைகள். என்ன? இந்த ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு நல்ல மார்க் வாங்கலையன்றது கவலை, படித்து முடிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கலையன்றது கவலை, எக்ஸாம் எழுதி வெயிட் பண்ணுறவங்க நல்ல ரிசல்ட் வரலையான்னு கவலை, திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆக வேண்டும் என்பது ஒரு கவலை, திருமணம் ஆனவர்களுக்கு பிள்ளை பிறப்பது ஒரு கவலை. அது மாதிரி நம்ம சொல்லிகிட்டே போகலாம். மார்ட்டின் லூத்தர் அவருடைய ஸ்டேட்மெண்ட் ஒன்று ஞாபகத்துக்கு வருகிறது. ஒரு மனிதன் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்து தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்யாமல் அந்த ஆலய ஆராதனை விட்டு கடந்து செல்கிறான் என்றால், அந்த ஆலய ஆராதனை அவனுக்கு ஆசீர்வாதத்தை தராது, அவனுக்கு சாபத்தை தரும் என்று சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, நாம் வாழ்கின்ற வாழ்க்கையில அநேக நேரத்தில் அநேக காரியத்தை குறித்து நாம் சிந்தித்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு நம்ம ஒன்றும் இல்லை, ஒரு குண்டூசி நம்மளுடைய கையில் பட்டாலே நம்மளால் அந்த வலியை தாங்க முடியாது. நல்லா என்னுடைய இந்த கை விரல் அளவுக்கு, இந்த சைஸு ஃபுல்லாக அளவுக்கு ஒரு ஆணியை தூக்கி அடிக்கிறாங்க. அதோடைய ரத்தம் அப்படியே பாய்ச்சி அடிக்கும். நம்ம யோசித்து பார்க்க வேண்டும் அன்புக்குரியவர்களே, நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிந்தின ரத்தம் அது ஒருபொழுதும் வீணாகக்கூடாது. எனவே அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நாம் அநேக நேரத்திலே அநேக காரியத்தை குறித்து நாம் சிந்தித்து கொண்டிருந்தாலும், இயேசு கிறிஸ்து நமக்காகப்பட்ட இந்த சித்திரவதையில நாம் நம்முடைய பங்களிப்பை எப்படி நாம் அவருக்கு நினைவூட்டப் போகிறோம் என்றால்,
ஜெபத்திலே நாம் நிலைத்து நிற்க வேண்டும். ஜெபம் நம்மளை தாங்கும், ஜெபம் நம்மளை உயர்த்தும், ஜெபம் நம்மளை பரிசுத்தப்படுத்தும், ஜெபம் நம்மளை பாதுகாக்கும், ஜெபம் நம்மளை பண்படுத்தும், ஜெபம் நம்மளை ஆசீர்வதிக்கும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை உங்களுடைய இருதயத்திலே நிலைத்திருக்க செய்து ஆசீர்வதித்து காப்பாராக. ஆம். சாம்பல் பூசி சரணடைவோம், ஒற்றுமையாய் ஜெபித்திடுவோம், ஆற்றல் வேண்டி தவம் இருப்போம், உறுதியோடு நிலைத்திருப்போம், ஏழ்மை மாற உதவிடுவோம், உறவை காக்க முடிவெடுப்போம், வேதம் கூறும் வழி நடப்போம், இறைவனிலே இணைந்திருப்போம். ஆயத்தமாவோம், நாம் ஆயத்தமாவோம், ஆயத்தமாவோம், நாம் ஆயத்தமாவோம்.